சீமான் ஃபார் சேஞ்ச். ஏன் நாங்க சீமான் ஃபார் சேஞ்சுன்னு சொல்றோம்னா, சீமான் கிட்ட சிந்தனை இருக்கு, தெளிவு இருக்கு. அவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து அதை செய்யறாரோ செய்யலையோ, அவர் ஆட்சிக்கு நான் வந்தால் இதை செய்வேன்னு சொல்றாருல்ல. தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போவேன்னு சொல்றாரு. தொழிற்சாலைகள் நான் எப்படி அமைப்பேன்னு சொல்றாரு. ஆடு மாடு வளர்த்தலை எப்படி அரசு பணியாக்குவேன்னு சொல்றாரு. அவர் கல்வியை எப்படி கொடுப்பேன்னு சொல்றாரு, மருத்துவத்தை எப்படி கொடுப்பேன்னு சொல்றாரு, குடிநீரை எப்படி கொடுப்பேன்னு சொல்றாரு, சாதியை எப்படி ஒழிப்பேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட இருக்கு, சேஞ்ச் இருக்கு. அதனாலதான் சீமான் ஃபார் சேஞ்சுங்கிறோம். ஒரு மின் உற்பத்தியை நான் எப்படி எடுப்பேங்கிறாரு. இங்க கூடங்குளம் அணு உலை தேவையில்லை, 8 வழிச்சாவை தேவையில்லை, பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை, இப்படி இந்த மண்ணை நாசகரமாக்குற எந்த திட்டமும் தேவையில்லைன்னு தெளிவா பேசுறாரு. அவர் ஒரு மாற்று சிந்தனை வைத்திருக்காரு. எப்படி எரிவாயுவை எடுப்போம், எப்படி வந்து நாங்கள் வந்து பெட்ரோலை உற்பத்தி பண்ணுவோம்னா அவர் வச்சிருக்காரு தெளிவா. நான் கரும்பு சக்கையில் இருந்து நான் வந்து எத்தனையும் பெட்ரோலை எடுப்பேன்னு சொல்றாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன சேஞ்ச் இருக்கு? அவர் எப்படி வந்து பழைய பயிரிடுதல்களை எப்படி மீட்பேன்னு சொல்றாரு. இயற்கை விவசாயம், நம்ம எல்லாம் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில வந்ததுதான் இந்த யூரியா ஃபேக்டரியா அப்படின்னு போய் நம்ம அந்த கிருமி நாசினிகளை வைத்து பூச்சி வியாபாரத்துக்கு போயிட்டோம். நீங்க நம்ம தெரிக்கிறதெல்லாம் உரம் இல்லை, பூச்சி மருந்து தான். அப்ப அந்த உணவை எப்படி மீட் பண்ண அவர் சொல்றாரு. அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்கு. அவர் மதுக்கடையை மூடிவிட்டால் மதுக்கடைக்கு மாற்றாக நான் கல்லுக்கடையை கொண்டு வருவேன், அந்த கல்லுல என்ன இருக்குன்னு அவளை தெளிவா அவர் எடுத்து வைக்கிறார் வாதத்தை. கருப்பட்டி எப்படி நான் உலக நாடுகளுக்கு ஏற்றுவேன், எப்படி என்னுடைய முருங்கைக்காயை நான் போய் சந்தையில விற்க முடியும், எப்படி என்னுடைய இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும், வீட்டுக்கு ஒருவருக்கு நான் எப்படி அரசு வேலை கொடுப்பேன், ஒரு அரசு மருத்துவமனை என்றால் இப்படிதான் இருக்கணும், அனைத்து முதலமைச்சர்ல இருந்து எம்எல்ஏ அனைத்து பேரும் அரசு மருத்துவமனையில தான் போய் வைத்தியம் பார்க்கணும், இதை நான் சட்டமாக்கும்னு பேசுறாரு. அவர் தான்டா இந்த சேஞ்சு. விஜய் ஃபார் சேஞ்ச் இல்ல, சீமான் ஃபார் தான் ஒரிஜினல் சேஞ்ச். விஜய் இஸ் ஏ ஜோக்கர், சீமான் இஸ் ஏ கிங்.